ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பெரிய பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. வந்தவுடனே 2 பேரும் சேர்ந்து பாசமலையை பொழிவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. அதுவும் நடக்கும். ஆனால் அவங்க அன்பாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதே அம்மாக்களுக்கு ஒரு தனி சுகந்தாங்க. ஒர்க்கிங் உமனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ ஹோம் மேக்கராக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்கே, அதுதாங்க உண்மையான சொர்க்கம். இவங்க விளையாடுற கேப்பில் நான் பிரியாணி செஞ்சிட்டு இருந்தேங்க. நான் 2 விதமாக பிரியாணி செய்வேங்க. ஒன்று எங்கள் அம்மா ஸ்டைல், இன்னொன்று எங்கள் மாமியார் ஸ்டைல். எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் மாமியார் செய்கிற மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு எங்கள் அம்மா செய்கிறது தான் பிடிக்கும். அதனால் ஒரு ஐடியா யோசிச்சுட்டு எங்கள் அம்மா ஸ்டைலில் ஒரு வாட்டி, உங்கள் அம்மா ஸ்டைலில் ஒரு வாட்டின்னு பிரிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி நான் எங்கள் அத்தை ஸ்டைலில் தாங்க பண்ணியிருக்கேன். தாய்னாலே ஒரு சில தியாகம் பண்ண வேண்டியிருக்குங்க. முதல்ல பிள்ளைங்களுக்கு ஊட்டிட்டு அப்புறம் தான் நாம் சாப்பிட முடியும். எல்லோரும் சாப்பிட்டதும் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தால் என் பொண்ணு அவள் ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கிறதா சொன்னான். அவளுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாலே எனக்கு சந்தோஷமாயிடும். ஏன்னா அதை செய்ய போகிறதே நான் தான். இதை செய்யும்போது எனக்கு என்னோடய ஸ்கூல் ஞாபகம் தான் வந்துச்சு. அது ஒரு அழகிய கனாகாலம் அப்படின்னு பாடதான் முடியுமே தவிர நம்மளால் போக முடியாது. எல்லாம் நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. இது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பை பை.